ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரசத்தை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ரசத்தில் கொஞ்சம் வித்தியாசமான மசாலா சேர்க்க போகிறேன். அந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். இதை நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளாக நம்ம இந்த ரசத்துக்கு என்ன தேவையோ அதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் ஜீரகம். நம்ம இது கொஞ்சம் ஜீரகத்தை அதிகமாகவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் குண்டு மல்லி எடுத்துருக்கிறேன். ஒரு பட்டை மிளகா, ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையுமே நான் இப்போ கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி கொலை, ஒரு பூண்டு. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு திரி எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ரசத்தில் 2 தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லிக்கொலை. இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புளியை நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாலாம் நம்ம நல்லா இந்த மாதிரி கிள்ளி விட்டுக்குவோம். அப்போ தான் இந்த காரம் இந்த புளிச்சாரோடு இறங்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சி எடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கையிலே பிணைஞ்சி ரசம் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் தக்காளியெல்லாம் மிக்சிலே போட்டு அரைச்சிருவாங்க. அந்த மாதிரி அரைக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கையிலே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய பிணைஞ்சிக்கோங்க. நம்ம இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பொருள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், மல்லி பொதுவாக குண்டு மல்லி நம்ம மசாலாவில் அரைக்கும் போது சேர்க்க மாட்டாங்க. நான் இதில் சேர்த்துருக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் மல்லியும் ஒரு பட்டை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரசம் நல்ல காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சாப்பிட்றதுக்கே வித்தியாசமாக தெரியும். இப்போ இன்னொரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு 2 பட்டை மிளகாவும் கிள்ளி போட்டிருக்கிறேன். நல்லா கடுகு போட்டுனோன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவையும் போட்டு லைட்டாக கிளறி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. மசாலா கறிச்சின்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் லைட்டாக கிளறினோன்னே நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கோம்ல புளியோடு சேர்த்து அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம இதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம இது எல்லாமே கலந்தோன்னே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம போட்டோன்னே நல்லா ஒரு கலக்கு ரசத்தை கலக்கி விட்டுட்டு அதை நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்து முடித்த உடனே நான் இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் லைட்டாக திறந்து பார்த்துக்கோங்க. ரசம் பொதுவாக கொதிச்சிடக்கூடாது. அதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம ரசம் முறக்கூடிச்சான்னு திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இப்போ ரசம் முறக்கூடி இப்போ ரெடியாக இருக்குது. இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க. ஏன்னா இதில் நம்ம மிளகு, ஜீரகம், மல்லி இந்த 3மே நமக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். நம்ம பொதுவாகவே ரசம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலாவும் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டு ரசம் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரசம் பிடிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.